ஹாய் டியூட்ஸ். சிக்கலில் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு மிக பிரபலமான ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணா அதோட நேம். இப்போ அது வந்து சிக்கல்ல மாட்டியிருக்கு. ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்வர்சேஷனில் 2 நாளாக வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுவும் நேற்று ஒரு முந்தா நேற்றுலாம் நைட்டில் ஒரு வீடியோ வந்து பிரபலமாக ட்ரெண்டிங் ஆனதுனால இது வந்து பாலிட்டிக்கலாக மாறிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து ஒரு கான்வர்சேஷன் திடீர்னு வந்து பாலிட்டிக்கலாக மாறி இந்திய அரசியலே வந்து இது வந்து புரட்டி போகிற நிலைமைக்கு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு, இந்த ஹோட்டலுக்கு என்னென்ன சிக்கல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செப்டம்பர் 11 வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கொடிசியா அதில் வந்து நடந்திருக்கு. கோயம்புத்தூர் கொடிசியானா நிறைய பேருக்கு தெரியும். அப்படி அதில் நம்ம அன்னபூர்ணா ஹோட்டலோட எம்டி, அவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜாலியாக வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட நிறைய விஷயத்தை வந்து கன்வே பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி முதலீடு பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கான்வர்சேஷன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. யார், நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன். அவங்க கிட்ட வந்து ஜாலியாக கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கக்குள்ள ஜிஎஸ்டி பற்றி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. யார்கிட்ட? நிர்மலா சீதாராமன்ட்ட. ஜிஎஸ்டி, குட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15% போட்டு மணியை வந்து எடுத்துக்கிறாங்களா, அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கக்குள்ள இனிப்புக்கு 5%, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ வெறும் பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லையா, ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு ஸ்வீட் கடையும் இருக்குது. அன்னபூர்ணா ஹோட்டல் மட்டும் கிடையாது, ஸ்வீட்ஸ் கடையும் இருக்குது. அந்த பன்னு மேலே இருக்க ஜாமுக்கு 18% வந்து வரி போடுகிறாங்க. அதனால மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து இப்போ பன் பட்டர் ஜாம் கேட்குறாங்க. இப்போ வந்து வெறும் பன்னு, அது வந்து ஜிஎஸ்டி கிடையாது. பில்லை பார்க்கக்குள்ள வந்து அதில் இருக்குது, பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் அந்த ஜாமுக்கு வந்து 18% வந்து ஜிஎஸ்டி போடுறதுனால நீங்கள் வந்து வெறும் பண்ண கொடுங்க, நான் வந்து வெளியே போயிட்டு ஜாமை நான் வந்து எடுத்து நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாணவத்தோடு பேசுகிறார். சரிங்களா? அந்த ஸ்ரீனிவாசன் இருக்காருல்ல, ஸோ அன்னபூர்ணா ஹோட்டலோட எம்டி வந்து ஜாலியாக தான் பேசுகிறார். ஜாலியாக வந்து கன்வர்சேஷன் கான்வே பண்ணுறாரு. அதுவும் நிர்மலா சீதாராமன் வந்து அதுக்கும் வந்து நல்லா வந்து ஒரு ஹியூமானிட்டியோட தான் பேசுகிறாங்க. அதாவது நல்லா வந்து ஹியூமன் சென்ஸோட தான் வந்து அவங்களும் சிரிக்கிறாங்க, இவரும் ஹியூமன் சென்ஸோட தான் பேசுகிறாங்க. பட் இது வந்து விஷயம் கிடையாது, இது வந்து தொடக்கம். இது அடுத்த நாள், இது வந்து 11ஆம் தேதி நடக்குது. 12ஆம் தேதி நைட்டு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நிர்மலா சீதாராமனும் அப்புறம் வந்து கோவை தெற்கு தொகுதி அவங்களும் வந்து சீதாராமன் எம்பி, அவங்களும் சீதாராமன், அவங்க வந்து பாஜக, இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கக்குள்ள நம்ம இவர் இருக்காருல்ல, ஸோ அன்னபூர்ணா ஹோட்டலோட எம்டி வந்து பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து அவர் எழுந்து நின்று அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கர வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா டே நைட்டில் 2 டேஸ்க்கு முன்னாடி பேக் நைட்டு அது வந்து நேற்று வந்து பேசும் பொருள் ஆயிடுச்சு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், யார், நம்ம காங்கிரஸ் தலைவர் இருக்கார், ஸோ அவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன், அவங்களே வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் நம்ம திமுக எம்பி கனிமொழி அவங்களும் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஜஸ்ட் வந்து ஒரு பன்னு மேலே ஜாம் இல்லை, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறேன்னு ஒரு கேள்விக்கு இன்னைக்கு இந்திய அரசியலே வந்து இது புரட்டி போகிற நிலைமைக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க நடந்திருக்கு. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் எம்பி, அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து திட்டியிருக்காரு. பாஜகவை பற்றி கடும் சாடி இருக்காரு. ஒரு தொழிலதிபர், தமிழ்நாட்டில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்க ஒரு அதிபருக்கே இந்த நிலமனா சாதாரண மக்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசுகிறார். அப்புறம் நம்ம பாஜக தலைவர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த வந்து தவறுக்கு வந்து நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அண்ணாமலை வந்து இப்போ இங்கே இல்லை, அவர் வந்து சிறப்பு படிப்புக்காக இங்கே லண்டன்ல இருக்கார். அவர் வந்து வீடியோ மூலமா வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் திமுக கனிமொழி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு பற்றி பார்த்தீங்களா, இதான் சோஷியல் மீடியான்றது. சோஷியல் மீடியாவில் அவர் வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு நம்ம வந்து தெரியாது, நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. பட் இதுக்கு தான் வந்து மேபி வந்து மன்னிப்பு கேட்டிருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் வந்து அவராக வந்து தனியாக வந்து விளக்கம் சொல்லியிருந்திருக்காரு. அது அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் தான் போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் இருக்கார்ல, ஸோ அன்னபூர்ணா ஹோட்டல் எம்டி அவரும் சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் இதுதான் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ நாங்கள் அவரை வந்து கூப்பிடலை, அவராக வந்து தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு, அவராக வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி அன்னைக்கு நைட்டு வந்ததுக்கு அப்புறம் அவராக வந்து மன்னிப்பு கேட்டாரே தவிர அவருக்கும் எங்களுக்கும் நாங்கள் வந்து வற்புறுத்தி இதை வந்து நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுல வற்புறுத்தி என்ற விஷயம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு தொழிலதிபர், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் கோயம்புத்தூர், அதுவும் ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம், அங்கதான் வந்து வணிகம் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வணிகம் அதிகமாக நடந்துட்டு இருக்க நாடுனா கோயம்புத்தூர்னு சொல்லுவீங்க, மான்செஸ்டர். அந்த இதுல தொழிலதிபருக்கே இந்த நிலைமை, அவரை வந்து மிரட்டி தான் வந்து இவங்க வந்து மன்னிப்பு வாங்க வச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நெட்டிசனுங்க நிறைய பேர் இதை பற்றி போர்த்தொழி எடுக்கக்குள்ள அவர் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எங்களுக்கும் எனக்கு சம்மந்தமும் இல்லைன்னு.
ஸோ இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி பற்றி நான் வந்து முடிவெடுக்க முடியாது. நான் வந்து ஜிஎஸ்டி போடவே கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில், குட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ஜிஎஸ்டியில் வந்து மாற்றம் ஏற்படுத்த செய்யுமே தவிர என்னால் வந்து முடியாது. நான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்கிட்ட நான் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பத்திரிகையாளர் தரப்பில் வந்து செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல். கோயம்புத்தூரில் ஒரு 16 பிரான்ச், 16லேருந்து ஒரு 19 பிரான்ச் இருக்குங்க. அது ஹோட்டல் மட்டும். இவங்க வந்து ஹோட்டல் மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹோட்டல் தவிர ஸ்வீட்ஸ் கடை நிறைய வச்சிருக்காங்க. அதுவும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஸ்வீட்ஸ் கடைன்னு சொல்லிட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து இதை வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து இவங்க ஸ்வீட்ஸை வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஹோட்டலுக்கு டெய்லியுமே வந்து சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹோட்டல் வந்து ஃபேமஸான ஹோட்டல். அண்ட் தென் இவங்க ஒரு டேர்ன் ஓவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக 250 crores சொல்கிறாங்க. பர் இயருக்கு டேர்ன் ஓவரே வந்து 250 crores வந்து சம்பாதிக்கிறாங்க. 16 to 19 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்களை வந்து அதிகமாக வர வைப்பாங்க. ரொம்ப வந்து பணிவாக பேசி வர வைப்பாங்க. அந்த மாதிரி ஹோட்டலில் இப்படி வந்து நடந்திருக்கு இந்த விஷயம். இதனால வந்து இவருக்கு மட்டும் வந்து இதுக்கு ஆபத்து கிடையாது. இவர் வச்சு நடத்துகிற ஹோட்டலுக்கும் மேபி வந்து சிக்கல் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வந்து அரசியலாக மாறிடுச்சு, பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. நார்மலாக கேட்ட ஜிஎஸ்டி விஷயம், அதுவும் வந்து ஹியூமர் சென்ஸோட கேட்ட விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே சோஷியல் மீடியாவில் அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. பாலிடிக்ஸாக மாறுறதுனால இந்த ஹோட்டல் பேர் வந்து இன்னும் வந்து பிரபலம் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியா கூட இது வந்து பிரபலம் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதனால வந்து மேபி வந்து நல்லது கூட நடக்கலாம், இல்லை வந்து கெட்டது கூட இந்த உங்கள் ஹோட்டலுக்கு நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 1968 வந்து ஹோட்டலை வந்து இவங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து மளிகை கடை இந்த மாதிரி வச்சு ஹோட்டலாக வந்து 1968 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி அதுக்கப்புறம் வந்து 1980 வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்குனாங்க. ஃபஸ்ட்டு இவங்க உருவாக்குனது 1968 ஆர்எஸ் புரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் கடை வச்சாங்க. இப்போ வந்து அவங்களோட 4 பேர், ஆரம்பத்தில் வந்து 4 பேர், அவங்களுக்கு சகோதரன், மொத்தம் 4 பேர், அவங்களோட வாரிசு தான் இப்போ இந்த ஹோட்டல் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த ஸ்ரீனிவாசன். இவங்க தான் இந்த ஹோட்டலோட எம்டி. நியூஸில் வந்து கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்த நேம் பாருங்கள், வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமன், அப்புறம் வந்து இந்த எம்டி பேர் சீனிவாசன். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடைக்கு நான் டெய்லியும் போவேன், டெய்லியும் போட்டு ஜிலேபி வாங்கி சாப்பிடுவேன். இது அன்னபூர்ணா ஹோட்டலில் அந்த ஸ்வீட்ஸ் கடையில் போய்ட்டு நான் வந்து டெய்லியும் ஜிலேபி வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் அந்த ஜிஎஸ்டி பார்த்து நான் வந்து எந்த ஒரு கேள்வியும் வந்து நான் கேட்டதில்லை அப்படின்னு வந்து அவர் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அவர் என்னை வந்து காலையிலேருந்து 7 மணிலேருந்தே இந்த சம்பவம் நடந்தது, இவர் வந்து இந்த கலந்துரையாடலில் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து 7 மணிலேருந்தே வந்து எனக்கு அவர் வந்து ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ நான் வந்து தவறாக பேசிட்டேன், இந்த ஜிஎஸ்டி பற்றி நான் வந்து ஜஸ்ட் வந்து ஹியூமர் சென்ஸோட தான் பேசினேன், பட் வந்து இந்த அளவுக்கு போகும்னு நான் வந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி வெயிட் பண்ணி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அன்றைக்கி நைட்டு வந்தார், மன்னிப்பு கேட்டார். தவிர இதில் பின்னாடி வந்து யாருமே வந்து மிரட்டி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சீனிவாசன் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெட்டிசன்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க. அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு நமக்கு தெரியல, இந்த வீடியோ வந்து போட்டு அதை வந்து தவறாக மிரட்டி தான் வந்து இவங்க வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தவறாக வந்து சித்தரிச்சதுனால இந்த விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து பேசும் பொருள் ஆயிடுச்சு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் நடந்தது, கோவை கொடிசியாவில் நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பாலிடிக்ஸ் மூலயமா இந்தியா முழுவதும் பேசுகிறாங்க. இந்தியா ஏன் உலக நாடே வந்து பேசுறதுக்கு ஏன்னா ஆச்சரியமே கிடையாது. இதாங்க விஷயம். ஸோ சோஷியல் மீடியா நினச்சா எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு நிரூபணம். இந்த வீடியோ வச்சு பார்க்கக்குள்ள உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கீழே கமெண்ட் செக்ஷனும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு அதோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும், ஸோ இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். உங்களோட ஒப்பீனியன்ன்றது, உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இப்படி நடந்திருக்கலாம்ன்றது உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தெரியல. அது என்னன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.